எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பாலுங்கிணறு. அந்த கிணத்துக்குள்ள இதுவரைக்கும் 98 தவளைகள் விழுந்து செத்து போயிடுச்சு. இப்போ 2 தவளைகள் அந்த கிணத்து கட்டுல விளையாடும் பொழுது தவறி உள்ள விழுந்து போச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மத்த எல்லா தவளையும் ஓடி வந்து எட்டி பாக்குது. அந்த 2 தவளையும் அந்த கிணத்து கட்டுக்குள்ள இருந்து விழுந்தது தண்ணிக்க தத்தளிச்சிட்டு இருக்கு. மேலேருந்து தவளைகள் பார்த்து சொல்லுது, ஐயோ பாவம் பரிதாபம், நீங்க ஏற்கனவே 98 பேர் இறந்தாச்சு, இப்ப உங்களோட சேர்த்து 100 பேர் அதுக்குள்ள இறக்க போறீங்க, உங்களை பார்க்க எங்களுக்கு பரிதாபமா இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த 2 தவளையும் ரொம்ப ட்ரை பண்ணி வெளியில தப்பிக்கலாம்னு அது சுவர்ல ஏறுது. ஆனா வலிக்கி திருப்பி திருப்பி அந்த கிணத்துக்கே விழுது. அந்த 2 தவளையால தப்பிக்கவே முடியல. இப்ப மறுபடியும் வெளியில இருந்த தவளைகள் பார்த்து சொல்லிச்சான், உங்களால தப்ப முடியாது, ஏற்கனவே 98 பேர் பலி கொடுத்த இந்த கிணத்துல நீங்க 2 பேர் கிடக்குறீங்க சொல்லிடுது. அப்போ அந்த ஒரு தவளைக்கு இவங்க சொல்றது நல்லா புரிஞ்சோன்ன ரொம்ப பரிதாபமா வானத்தை பார்த்தபடி தண்ணிக்குள்ள அமுங்கி செத்தே போச்சு. ஆனா மற்ற தவளை இதை பார்த்துட்டும் மறுபடியும் முயற்சி செய்து ஒரு கட்டத்துல வெளியில வந்துருச்சு. அப்ப எல்லா தவளையும் ஓடி போய் கேட்டுச்சான், எப்படிப்பா நீ தப்பின, உன்னால எப்படி முடிஞ்சது கேட்டிருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க கேட்டுச்சான். என்ன அர்த்தம் தெரியுமா? செவிடு சொல்லிச்சு, நீங்க மேல இருந்து என்ன என்கரேஜ் பண்ற நினைப்புலதான் நான் ட்ரை பண்ணி மேல வந்தேன்னு சொல்லிச்சான். வாழ்க்கையில சில இடங்கள்ல நாங்களும் செவிடா இருக்கணும். அப்பதான் மத்தவன் சொல்றது எங்களுக்கு நெகட்டிவா உள்ள போகாது, ஜெயிக்க முடியும். திங்க் அபவுட் இட்.